வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே. செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச் தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை. இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார். 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது மத்த எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளி மாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர். மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம், வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. இந்திய, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன், அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஃபர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.